Hi, welcome to the squad. This is Kodaivo. And in the episode of the data structures and algorithm series, நம்ம வந்து டபுள் லிங்க் லிஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி செக் பண்ணல அப்படின்னா kodaivo.dev நம்ம வெப்சைட் போய் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அங்கே வந்து கோடிங் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து எல்லா லாங்குவேஜ்லையுமே இருக்கும். C++, ஜாவா, பைத்தான் 4 லாங்குவேஜ்லையுமே கோடிங் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும். ஸோ செக் பண்ணல அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டபுள் லிங்க் லிஸ்ட்டை பற்றி கொஞ்சம் தியரிட்டிக்கலாக என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் டபுள் லிங்க் லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ டபுள் லிங்க் லிஸ்ட் வந்து ரொம்ப சிமிலராக இருக்க போகுது லிங்க் லிஸ்ட்டுக்கு. பட் ஒரு சின்ன வேரியேஷன் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும். இப்போ நம்ம ஒரு நார்மல் லிங்க் லிஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம நோட் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருப்போம். இந்த நோட் தான் வந்து ஒரு ஸ்மாலர் சிங்கிள் யூனிட் ஆஃப் அ லிங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த நோடில் வந்து 2 போர்ஷன் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம வந்து டேட்டா பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த செகண்ட் வந்து நம்ம பாயிண்டர் அப்படின்னு சொல்லுவோம். பாயிண்டர்னு சொல்லலாம், இல்லை நெக்ஸ்ட்னு சொல்லலாம். அது உங்களோட விருப்பம் தான். பேசிக்லி இட்ஸ் அ ரெஃபரன்ஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் நோட். செகண்ட் நோடோட அட்ரஸை வந்து இங்கே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், ரெஃபரன்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டோட நார்மல் நோட் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ ஒரு சிங்கிள் லிங்க் லிஸ்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து இந்த மாதிரி நோடாக இருக்கும். ஓகே, மல்டிபிள் நோட்ஸ் இருக்க போது தே வில் பி கனெக்டட். ஒன்று வந்து இன்னொரோட இதை அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குது. இப்போ ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் அ சிங்கிள் லிங்க் லிஸ்ட். பட் இந்த சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டில் சில ஷார்ட் கம்மிங்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து நான் இப்போ செகண்ட் நோடில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கலாம். இந்த செகண்ட் நோடில் இருக்கிற நான் வந்து ஃபர்ஸ்ட் நோடுக்கு போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்ன வழி இருக்கு? மறுபடியும் நான் லிங்க் லிஸ்ட்டை ட்ராவர்ஸ் பண்ணாதான் உண்டு. ஓகே, இதுக்கு ஒரு நோடு பின்னாடி அப்படிங்கிறது வந்து நம்மளால போக முடியாது. இப்போ செகண்ட் நோடுங்கிறதுனால உங்களுக்கு பாயிண்ட்லெஸ்ஸாக தோணலாம். பட் ஜஸ்ட் இமேஜின், இப்போ வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி இத்தனை நோட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து நான் கரண்ட்லி வந்து 2 அப்படிங்கிற பர்டிகுலர் நோடில் இருக்கேன். எனக்கு வந்து 0 அப்படிங்கிற இந்த நோடுக்கு போகணும் அப்படின்னா there is no way that I can do that in a single linked list. சிங்கிள் லிங்க் லிஸ்ட் நம்மளால ப்ரீவியஸ் நோடுக்கு போகவே முடியாது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஹெட் நோட போய் ஆக்சஸ் பண்ணணும். ஹெட்ல இருந்து 7, 7ல இருந்து 5, 5ல இருந்து 0 இப்படி சொல்லி வரணும். ஓகே, ஸ்டார்டிங்ல இருந்தா திரும்ப திரும்ப நான் டிராவர்ஸ் பண்ணி ஆகணும். இப்போ ஒரு ஸ்டெப் பேக்வர்ட் போகணும்னாலும் வந்து பாசிபிள் கிடையாது. இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட். வந்து ஒரு லிங்க் லிஸ்ட்டுக்கு வந்து இது ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட். அரேல வந்து இது ஒரு பிரச்சனை கிடையாது. பிகாஸ் அரே யூஸ்ட் வாட் வி கால் அஸ் இண்டெக்ஸிங். இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணுறதுனால நம்மளால எக்ஸாக்டாக மெமரியே கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ப்ரீவியஸ் அப்படின்னா கரண்ட் இண்டெக்ஸ் -1னா அது டேரெக்டாக போய் ஆக்சஸ் பண்ணிடும் ஆர்டர் ஆஃப் 1 டைமில். ஸோ தட் வாஸ் பிரிட்டி ஈஸி. பட் லிங்க் லிஸ்ட்டில் தட் இஸ் நாட் பாசிபிள் இல்லையா? ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம டபுள் லிங்க் லிஸ்ட் வந்து போகிறோம். ஓகே, ஸோ டபுள் வே டைரக்ஷன் ட்ராவர்சல். ஸோ நம்ம வந்து ஃபார்வர்டில் மட்டும்தான் ட்ராவர்ஸ் பண்ணணும்னு இல்லை, பேக்வேர்டில் கூட ட்ராவர்ஸ் பண்ணலாம். அண்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் ரிவர்சிங் லிங்க் லிஸ்ட் எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அண்ட் அந்த ரிவர்சிங் லிங்க் லிஸ்ட் வந்து தேவையே கிடையாது டபுள் லிங்க் லிஸ்ட்டுக்கு. ஏன்னா நீங்கள் நினச்சிங்கன்னா டபுள் லிங்க் லிஸ்ட்டை ரிவர்ஸில் கூட நீங்கள் பாட்டுக்கு அப்படியே ட்ராவர்ஸ் பண்ண முடியும். ஸோ எப்படி இது வந்து பாசிபிள் ஆகுது அப்படின்னா, இந்த ஒரு இண்டிபெண்ட் நோடு இருக்குல்லையா, ஒரு இண்டிவிஜுவல் நோடோட ஸ்ட்ரக்சர்லேயே நம்ம ஒரு சேஞ்சை வந்து கொண்டு வரோம். என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாயிண்டர் ஆர் ரெஃபரன்ஸ் இருந்த இடத்துல இப்போ நம்ம 2 பாயிண்டர் ஆர் ரெஃபரன்ஸ் வந்து கொண்டு வரோம். ஒன்று வந்து ப்ரீவியஸ், இன்னொன்று வந்து நெக்ஸ்ட். ப்ரீவியஸ் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு 2 கொண்டு வரோம். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நம்ம இந்த ரிவர்சிங் லிங்க் லிஸ்ட்லேயே வந்து ப்ரீவியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சு தான் வந்து நம்ம அதை ரிவர்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ப்ரீவியஸ்னு ஒன்று டெம்பரரியாக வச்சு டைரக்ஷன் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எல்லா நோட்லையுமே வந்து ப்ரீவியஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டோம்னா, ஒரு பாயிண்டர் கொடுத்துட்டோம்னா, எல்லா நோடுக்கும் என்ன தெரியும், எனக்கு அடுத்த நோடு இது, எனக்கு முந்தின நோடு இது, நெக்ஸ்ட் நோடு வந்து இது, ப்ரீவியஸ் நோடு இது அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி இண்டிவிஜுவல் நோடுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ இட் மேக்ஸ் த ப்ராசஸ் a bit easier. ரெண்டாவது ப்ரீவியஸ் இது போகிறது, ப்ரீவியஸ் நோடுக்கு போகிறது வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு அப்ளிகேஷன் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். லெட் அஸ் ஜஸ்ட் சே ஒரு சிம்பிளான இதுனா, ஒரு மியூசிக் பிளேலிஸ்ட் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு ஸ்பாட்டிஃபை பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன்னு வச்சுப்போம். என்னோட ஸ்பாட்டிஃபை பிளேலிஸ்ட்டில் நான் வந்து 55th சாங்கில் இருக்கேன். ஓகே, அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லிசன் டு த ப்ரீவியஸ் சாங் அகெயின். நான் இதோட ப்ரீவியஸ் சாங்கை திரும்ப கேட்கணும் அப்படின்னா, ஒரு நார்மல் சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டை இந்த பிளேலிஸ்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, நான் மறுபடியும் ஹெட் நோட் எடுத்துட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் சாங் எடுத்து செகண்ட் சாங், தேர்ட் சாங், ஃபோர்த் சாங், ஃபிஃப்த் சாங் சொல்லி சீக்வென்ஷியலாக ஒன்றுனா வந்து 54th சாங்குக்கு வரணும். பட் இதே இது ஒரு டபுள் லிங்க் லிஸ்ட்டாக இருந்தால் அதில் வந்து there will be a reference to the previous node. ஸோ டேரெக்டாக என்னால்
இங்கேருந்து இந்த ப்ரீவியஸ் நோடுக்கு போக முடியும். இது ஒரு டபுள் லிங்க் லிஸ்ட்ல அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா. ஓகே. ஸோ எப்பலாம் வந்து இந்த பேக் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன் தேவைப்படுதோ, அப்போ எல்லாமே டபுள் லிங்க் லிஸ்ட் வந்து நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஒரு ப்ரௌசிங்ல ஒரு ப்ரௌசர்ல வந்து நீங்க பேக் அண்ட் நெக்ஸ்ட் வந்து குடுக்குறீங்கன்னா, அதுவுமே வந்து இந்த மாதிரியான டபுள் லிங்க் லிஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றப்ப நம்மளுக்கு அந்த மாதிரியான டிராவர்சல்ஸ் வந்து ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ திஸ் இஸ் த இண்டிவிஜுவல் நோட் ஸ்ட்ரக்சர். ஒரு இண்டிவிஜுவல் நோட் அப்படின்னா அதில் ப்ரீவியஸ் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு 2 பாயிண்டர் ஆட் பண்ணிடுறாங்க. ஓகே. ஸோ இப்போ அதே லிங்க் லிஸ்ட்டை வந்து நம்ம இப்போ டபுள் லிங்க் லிஸ்ட் ஃபார்மேட்ல எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இதில் வந்து எனக்கு 7 அப்படிங்கிற டேட்டா இருக்குது. இது வந்து 100ங்கிற மெமரி அட்ரஸ்ல இருக்குன்னு வச்சுப்போம். அப்புறம் 2வது நோடு இருக்கு. இந்த 2வது நோட்ல 5ன்னு ஒரு டேட்டா இருக்குது. இது வந்து 200ங்கிற அட்ரஸ்ல இருக்கு. 3வது நோடு இருக்கு. இந்த 3வது நோட்ல 1ங்கிற டேட்டா இருக்குது. இது வந்து 300ங்கிற அட்ரஸ்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஹெட் நோட். அதாவது நம்மளோட ஃபர்ஸ்ட் நோட். இந்த ஃபர்ஸ்ட் நோட்ல ப்ரீவியஸ் வந்து நல்லா இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் நோடுனா இதுக்கு ப்ரீவியஸா வேற எதுவும் இருக்காது இல்ல. ஸோ அது வந்து நல்லா இருக்கும். எப்படி வந்து நம்ம சிங்கிள் லிங்க் லிஸ்ட்ல லாஸ்ட் நோடோட நெக்ஸ்ட் நல்லா வச்சோமோ, அதே மாதிரி ஒரு டபுள் லிங்க் லிஸ்ட்ல ப்ரீவியஸை வந்து நம்ம நல்லா வைக்கணும். ஓகே. ஸோ இது ஹெட் நோடுக்கு நெக்ஸ்ட் நோடு என்ன 200. ஸோ 200ங்கிற அட்ரஸ் வந்து இங்க இருக்க போகுது. ஓகே. தட் இஸ் அ கனெக்ஷன். இப்போ இந்த செகண்ட் நோடுக்கு ப்ரீவியஸ் நோடு ஆல்ரெடி இருக்குதா? செகண்ட் நோடோட ப்ரீவியஸ் நோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 100. ஸோ இந்த 100 வந்து நம்ம இந்த ப்ரீவியஸ்ல ஸ்டோர் பண்ணிப்போம். ஸோ ப்ரீவியஸ் வில் ஹேவ் திஸ் 100. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து இருக்கிற இந்த 300 போட்டுப்போம். ஓகே. ஸோ இந்த இடத்துலயும் ஒரு கனெக்ஷன் வருது. அண்ட் இதை நீங்க டபுள் லிங்க் லிஸ்ட் அப்படிங்கிறதுனால இந்த ஆரோ வந்து ஒன் வே டைரக்ஷன்ல போட்டா மட்டும் பத்தாது, 2 வே டைரக்ஷன்ல போடணும். இந்த பக்கமும் ஒரு ஆரோ போடணும். நீங்க 2 ஆரோ போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா 2 பக்கம் அம்புக்குறி இருக்கிற மாதிரியான ஒரு ஆரோனாலும் போட்டுக்கோங்க. இப்படி கூட போட்டுக்கோங்க. தட் இஸ் அப் டு யூ. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ 2 வே ஆரோ. 2 இடத்துலயும் வந்து கனெக்ஷன் இருக்கணும். ஸோ இப்போ இதுல வந்து ப்ரீவியஸ்ல வந்து 200ன்னு இருக்கும். நெக்ஸ்ட்ல வந்து நம்ம நல் அப்படின்னு கொடுக்க போறோம். பிகாஸ் திஸ் இஸ் த லாஸ்ட் நோட் ஆஃப் த டபுள் லிங்க் லிஸ்ட். ஓகே. ஸோ ஒரு டபுள் லிங்க் லிஸ்ட்ங்கிற பட்சத்தில் இப்படி தான் வந்து அதோட இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும். ஒரு இண்டிவிஜுவல் நோட்லையும் ப்ரீவியஸ் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு 2 ரெஃபரன்ஸ் வச்சிருக்கோம். அண்ட் ஹெட் நோட்ல ப்ரீவியஸ் வந்து நல்லா இருக்கும். அண்ட் லாஸ்ட் நோட் அதாவது டெயில் நோட்ல வந்து நெக்ஸ்ட் வந்து நல்லா இருக்க போகுது. பட் ப்ரீவியஸ் வந்து இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஒரு டபுள் லிங்க் லிஸ்ட்டுக்கான நார்மல் ஸ்ட்ரக்சர். இதுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு டெலீட் ஃபங்க்ஷன் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இந்த டெலீட் பண்ணுறப்ப நம்ம சிங்கிள் லிங்க் லிஸ்ட் டெலீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஹெட்ல ஆரம்பிச்சு அப்படியே ட்ராவர்ஸ் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் நோடுக்கு வந்துட்டு, அந்த நோடுக்கு வர்றதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் நோட்ல இருந்துட்டு ப்ரீவியஸ் நோடோட நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ரீவியஸோட நெக்ஸ்ட் டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா, இப்போ நான் வந்து இந்த நோட்ல இருக்கேன். எனக்கு வந்து இதை டெலீட் பண்ணணும் அப்படின்னா, இந்த நோட்ல இருந்து டைரக்டா நான் இந்த நோடுக்கு கனெக்ஷன் கொடுத்துருவேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த நடுவில் இருக்கிறது டெலீட் ஆயிடும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்தது தான். ஓகே. ஸோ இப்போ டபுள் லிங்க் லிஸ்ட் இதை பண்ணணும்னா, இப்பயும் நீங்க சிமிலரா ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு நோடா டிராவர்ஸ் பண்ணி எந்த நோட டெலீட் பண்ணணும்னு கண்டுபிடிக்க தான் போறீங்க. பட் ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருக்கு வேர் எனக்கு வந்து 200 அப்படிங்கிற மெமரி அட்ரஸ்ல இருக்கிற நோட டெலீட் பண்ணணும்னு நான் உங்கள்கிட்ட டைரக்டா சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஓகே. 200ல இருக்கிற மெமரி அட்ரஸ்ல இருக்கிற நோட டைரக்டா டெலீட் பண்ணணும்னா, அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து இன்னும் கொஞ்சம் நோட்ஸ் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே. let us just say இமேஜினரியா இங்க கூட கொஞ்சம் நோட்ஸ் ஆல்ரெடி இருக்கு. ஓகே. ஐ அம் நாட் கோனா ரைட் டேட்டா இன் இட். ஆல்ரெடி நிறைய நோட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த 200ல இருக்கிறத டெலீட் பண்ணணும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா, நீங்க ஒரு சிங்கிள் லிங்க் லிஸ்டா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஹெட்ல ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஹெட்ல ஸ்டார்ட் பண்ணி ஒன்னொன்னா டிராவர்ஸ் பண்ணிட்டு அட்ரஸ் செக் பண்ணுவீங்க. இந்த அட்ரஸ் வந்து 200 இந்த அட்ரஸ் 200 சொல்லி செக் பண்ணுவீங்க. சப்போஸ் இந்த இடத்துல 200ன்னு வந்துடுச்சு அப்படின்னா, அப்ப என்ன பண்ணுவீங்க? ப்ரீவியஸ் நோட்ல இருந்து அடுத்த நோடுக்கு கனெக்ஷன் கொடுத்து முடிப்பீங்க. ஓகேவா? ஸோ இப்படிதான் நீங்க பண்ணுவீங்க. பட் டபுள் லிங்க் லிஸ்டா இருக்கிற பட்சத்துல என்ன பண்ணலாம்? டைரக்டா இந்த 200ங்கிற அட்ரஸ்க்கு டைரக்டா போயிட்டு அதோட ப்ரீவியஸ்க்கு டைரக்டா நீங்க டிராவர்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா ப்ரீவியஸ் நோடோட அட்ரஸ் வந்து இங்க கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ ப்ரீவியஸ்க்கு நீங்க டைரக்டா டிராவர்ஸ் பண்ணிடலாம். ஸோ ப்ரீவியஸ்ல இருந்துட்டு நெக்ஸ்ட் டாட் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு இப்படி நீங்க ஈஸியா கனெக்ஷன் கொடுத்துடலாம். ஓகே. இது ஆக்சுவலான அப்ளிகேஷன்ல நம்ம யூஸே பண்ண மாட்டோம். ஏன் அப்படி சொல்றேன்னா, எந்த மெமரி அட்ரஸ்ல இருக்கிறது டெலீட் பண்ணணும்னு எனக்கு எப்படி தெரியும்? அதுக்கான யூஸ் கேஸ் வந்து ரொம்ப கம்மி. நீங்க ஒரு ஏடிடியா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பா நீங்க டபுள் லிங்க் லிஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ற பட்சத்துல அதுல வந்து இந்த வேல்யூவை டெலீட் பண்ணு அல்லது இந்த பொசிஷன்ல இருக்கிறத டெலீட் பண்ணு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லுவோம். பட் இந்த அட்ரஸ்ல இருக்கிறத டெலீட் பண்ணுன்னு நம்ம சொல்லி பழகி இருக்கவே மாட்டோம். அதுக்கு ஆக்சுவலான யூஸ் கேஸும் அவ்வளவா இருக்காது. ஓகே. ஸோ அதனால திஸ் இஸ் ஒன் ஆஃப் த அவங்க அட்வான்டேஜஸா இதையும் சொல்லுவாங்க டபுள் லிங்க் லிஸ்ட்டுக்கு. ஸோ தியரிட்டிக்கலி இது சொல்லணுங்கிறதுக்காக நான் உங்கள்ட்ட சொல்றேன்.
பட் நம்ம ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்பையும் இல்லை ஒரு ஆக்சுவலாக யூஸ் கேஸ்லையும் வந்து இந்த மாதிரி மெமரிக்கு போய் டெலீட் பண்ணுறது அவ்வளோ ஒரு யூஸ் நான் பண்ணி பார்த்ததில்லை. ஓகே, பட் அகைன் நான் இந்த லாஜிக் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இல்லையா, 200ங்கிற அட்ரஸ் நம்மள்ட்ட இருக்குது. ஸோ நீங்கள் 200ங்கிற அட்ரஸ்க்கு டேரெக்டாக போயிடுவீங்க. அங்கேருந்து ப்ரீவியஸ் நோடோட அட்ரஸை இங்கேருந்து எடுத்து நம்ம ப்ரீவியஸ் நோடுக்கு போயிடுவோம். போயிட்டு இதோட நெக்ஸ்ட்டில் இங்கே 200 இருக்குதா, அதுக்கு பதிலாக இந்த அட்ரஸை தூக்கி இங்கே வச்சுட்டீங்க அப்படின்னா இவன் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுவான். அதோட முடிஞ்சு. ஓகே, ஆனால் அதுக்கப்புறம் இதுலேயுமே வந்து ப்ரீவியஸ் அட்ரஸை இந்த 200க்கு பதிலாக 100 அப்படிங்கிறத மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்லி ப்ரீவியஸ்க்கு நம்மளால் போக முடியுது அப்படிங்கிறத வச்சு இந்த டெலீட் வந்து பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் டபுள் லிங்க் லிஸ்ட்டை பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டியதுலாம் நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறப்ப இப்போ சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டில் நான் ஒரு இதுவுமே எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். பட் இங்கே வந்து நான் அதை சொல்லலை. எதனால் அப்படின்னா, நீங்கள் சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டில் என்ன பண்ணீங்களோ அதை அப்படியே தான் இங்கே பண்ண போகிறீங்க. எந்த சேஞ்சும் கிடையாது. இப்போ இன்சர்ட்டட் பிகினிங் அப்படின்னா இங்கே ஒரு புதுசாக நோடு கிரியேட் பண்ண போகிறீங்க. இந்த நோடில் வந்து நான் 23 அப்படிங்கிற வேல்யூ வைக்கிறேன். 23ங்கிற வேல்யூ வச்சதுக்கப்புறம் இன்சர்ட்டட் பிகினிங்னா என்ன பண்ணுவோம், இதோட நெக்ஸ்ட்டில் ஹெட்டோட வேல்யூ அட்ரஸ் என்ன இருக்கோ அதை வந்து இங்கே வைப்போம். ஸோ இங்கே வந்து 100 அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். 100ன்னு வச்சுட்டேன்னா இங்கே ஒரு கனெக்ஷன் கிரியேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரியா? இது வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஹெட்டில் ஆல்ரெடி இருக்கிறதுல ப்ரீவியஸ் வந்து நல்லுன்னு இருக்குது. அதுக்கு பதிலாக இப்போ புதுசாக கிரியேட் பண்ணதோட அட்ரஸ் வந்து 500ன்னு வச்சுக்கோங்க. இந்த 500 இங்கே போடுவீங்க. இதில் வந்து நல்லுன்னு போடுவீங்க. அவ்வளோதான். ஸோ இங்கே இருக்கிற லாஜிக் வந்து இட்ஸ் கோயிங் டு பி எக்ஸாக்ட்லி ஆஸ் சேம் ஆஸ் சிங்கிள் லிங்க் லிஸ்ட். சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டில் என்ன பண்ணீங்களோ அதே தான் பண்ண போகிறீங்க. எக்ஸப்ட் ஒரே ஒரு ஸ்மால் சேஞ்ச் என்னன்னா, எப்போ நம்ம என்ன பண்ணாலும் இந்த ப்ரீவியஸையும் சேர்த்து அப்டேட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட்டை மட்டும் அப்டேட் பண்ணியிருப்போம். இப்போ ப்ரீவியஸையும் மனசில் வச்சு அதையும் சேர்த்து அப்டேட் பண்ணணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், கோடில் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அது என்னென்னலாம் மாறுது அப்படிங்கிறத பாருங்க. மிச்சபடி எல்லா இடத்துல இன்சர்ட் பண்ணணும், எந்த இடத்துல டெலிட் பண்ணுங்கிற லாஜிக் வந்து எதுவுமே சேஞ்ச் ஆக போகிறதில்ல. சேம் ஆஸ் சிங்கிள் லிங்க் லிஸ்ட். சிங்கிள் லிங்க் லிஸ்ட் பார்க்கல அப்படின்னு பார்த்துட்டு வாங்க. ஓகே, ஸோ அப்போ நம்ம கோட் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே, நான் இப்போ அடிக்கையில் இருக்கேன். அகைன் நான் ஜாவாவில் பண்ணி காட்டுறேன். பட் இது வந்து ஆக்சுவலாக இது நம்ம பார்க்க போகிறது லாஜிக் மட்டும்தான். இதில் லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக்காக இருக்காது. நீங்கள் உங்கள் லாங்குவேஜில் அழகாக அதை ஃபாலோ பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எனக்கு கோட் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோடேவோ.டாட் வெப்சைட், நம்ம வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் அங்கே கோட் இருக்கும், டேரெக்டாக எடுத்துக்கோங்க. அண்ட் சில பேர் வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. இட் ஹர்ட்ஸ் வெனவர் ஐ ரீட் தட். தயவு செஞ்சு ஜாவா ஸ்கிரிப்டில் போய் இதை பண்ணாதீங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் நாட் இன்டெண்டட் ஃபார் திஸ் திங். ஓகே, ஃபைன். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டில் இருக்கிற கோடை மொத்தமாக அப்படியே நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணுறேன் ஒரு புது ஃபைலில். ஓகேவா? நான் எதனாலனா அவ்வளோ சிமிலராக இருக்க போகுது. சரியா? இந்த நோடு வந்து அப்படி இருக்கா, இந்த நோடில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண போகிறோம். சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் மட்டும் தான் உண்டு. இப்போ டபுள் லிங்க் லிஸ்ட்டுங்கிறதுனால ப்ரீவியஸ் ஒன்று எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நோட் ப்ரெவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் சப்போஸ் C++C யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்டார்ட் ப்ரெவ்னு போட்டிருப்பீங்க. சரியா? இப்போ டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நல்லுன்னு எப்படி நம்ம கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி திஸ் டாட் ப்ரீ ஈக்குவல் டு நல்லுன்னு சேர்த்து கொடுக்கணும். ஓகே, அந்த பாயிண்டர் வந்து இனிஷியலாக நல்லா ஆக்கியாச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்டரில். ஃபைன். நெக்ஸ்ட் வந்து லிங்க் லிஸ்ட் அப்படின்னு இருக்குது. இந்த லிங்க் லிஸ்ட்டுக்கு முன்னாடி டபுள் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். டபுள் லிங்க் லிஸ்ட் அப்படின்னு கிளாஸோட நேமை மாற்றி இது பண்ணிக்கிறேன். அண்ட் இதை வந்து நம்ம சேவ் பண்ணிடலாம். டபுள் லிங்க் லிஸ்ட் அப்படிங்கிற பேரை நான் சேவ் பண்ணிட்டேன். ஓகே, டபுள் லிங்க் லிஸ்ட். சரி, ஹெட் வந்து நல்லா இருக்குது, அதில் எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டாம். இன்சர்ட்டட் பிகினிங்க்கு வரும். இன்சர்ட்டட் பிகினிங் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், முன்னாடி பண்ணுற மாதிரியே தான் பண்ணணும். பட் இந்த ப்ரீவியஸை மட்டும் நம்ம சேர்த்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து நியூ நோட் கிரியேட் பண்ணிட்டோம். நியூ நோடில் இந்த டேட்டாவை போட்டுட்டோம். நியூ நோடோட நெக்ஸ்ட்டில் ஹெட்டை வச்சாச்சு. ஓகே, நியூ நோடோட ப்ரீவியஸ் என்ன, இப்போ வந்து இந்த புது நோடு தான் வந்து ஃபர்ஸ்ட் நோடாக இருக்க போகுது. ஸோ இதோட நெக்ஸ்ட்டில் ஹெட்டை வச்சுட்டீங்க. ஸோ இப்போ இதுக்கும் ஹெட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுத்துட்டீங்க. ஓகே, அண்ட் ஹெட் ஈக்குவல் டு நியூ நோடுன்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். பட் இன்னொரு விஷயமும் நம்ம பண்ணணும். என்ன அப்படின்னா, இதுக்கு நடுவில் ஹெட்டுக்கு ஒரு ப்ரீவியஸ் இருக்கும்ல, அதை இப்போ நம்ம புதுசாக கிரியேட் பண்ண நோடாக மாற்றணும். ஸோ ஹெட் டாட் ப்ரீவியஸ் இஸ் ஈக்குவல் டு நியூ நோட். ஓகே, ஸோ என்ன பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபர்ஸ்ட் நோடோட ப்ரீவியஸை இப்போ நம்ம புதுசாக கிரியேட் பண்ணதாக வந்து மாற்றிருக்கோம். சரியா? பண்ணிட்டு ஹெட் இஸ் ஈக்குவல் டு நியூ நோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க. நியூ நோடோட ப்ரீவியஸ் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம், பிகாஸ் அது பை டிஃபால்ட் வந்து நல்லில் தான் வரும். ஸோ நம்ம வேறு எந்த சேஞ்சும் வந்து பண்ண வேண்டியது இருக்காது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இன்சர்ட்டட் பிகினிங். ஸோ இப்போ நம்ம பண்ணியிருக்கிற சேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சேஞ்ச் தான். என்ன அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் நோட் வந்து ஃபர்ஸ்ட் நோடாக இருந்துச்சு. இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு நோடு வந்துடுச்சுங்கிறதுனால அதில் ப்ரீவியஸ் மட்டும் நம்ம
ஆட் பண்ணியிருக்கோம். இவ்வளவுதான் இன்சர்ட் அட் பிகினிங். இப்போ அடுத்த ஃபங்க்ஷன் போலாமா? சரி, ஓகே. இப்போ அடுத்து வந்து இன்சர்ட் லாஸ்ட் இருக்குது. இன்சர்ட் லாஸ்ட்டும் வந்து இட்ஸ் கோயிங் டு பி எ சிமிலர் கேஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹெட் நல்லா இருக்குதான்னு சொல்லி செக் பண்றோம். ஹெட் நல்லா இருந்துச்சுன்னா இன்சர்ட் பிகினிங் மெத்தடே வந்து நம்ம திரும்ப யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதுலயுமே எந்த சேஞ்சும் வேண்டாம், அப்படியே கண்டினியூ ஆகட்டும். அதுக்கப்புறம் நியூ நோட் கிரியேட் பண்ணி அதில் டேட்டாவை கன்ஸ்ட்ரக்டர் மூலமா இது பண்றோம். ஃபைன். டெம்ப் வந்து ஹெட்டா வச்சுட்டு நம்ம திரும்ப திரும்ப டிராவர்ஸ் பண்றோம் எண்ட் வரைக்கும் போறதுக்கு. தட் இஸ் ஆல்சோ ஃபைன். அதுக்குமே வேற வழி கிடையாது, அதே தான் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெம்ப் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நியூ நோட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. பட் இது மட்டும் இல்லாம நம்ம இன்னொரு விஷயமும் பண்ணணும். என்ன அப்படின்னா நியூ நோடோட ப்ரீவியஸ். ஓகே, நியூ நோட் டாட் ப்ரீவியஸ் இஸ் ஈக்குவல் டு டெம்ப் அப்படிங்கிறத வைக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம பேசிக்காக என்ன பண்ணியிருக்கோம், ஹெட்டில் ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் நோடாக இதை இன்சர்ட் பண்ணணுங்கிறது தான் வந்து நம்மளோட இன்டென்ஷன். ஸோ நம்ம வந்து ஹெட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டு லாஸ்ட் நோட் வரைக்கும் டிராவர்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஒயில் லூப் அதானே பண்ணுது, லாஸ்ட் நோட் வரைக்கும் டிராவர்ஸ் பண்ணிடுச்சு. தட் இஸ் ஆல் ஃபைன் அண்ட் குட். லாஸ்ட் நோட் வரைக்கும் டிராவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்ட் நோடோட நெக்ஸ்ட்ல இதை வச்சுட்டோம். ஓகே, ஸோ இதை கடைசியாக ஆட் பண்ணியாச்சு. பட் இப்போ புதுசாக வந்த நோட்ல ஒரு ப்ரீவியஸ் ஃபேக்டர் இருக்கும், ஒரு ப்ரீவியஸ் ரெஃபரன்ஸ் இருக்கும். அதுக்கு நம்ம வேல்யூ கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம டெம்பை கொடுத்துரும். ஸோ டெம்ப் தான் வந்து ஓல்டு லாஸ்ட் நோட். ஓகே, பழைய லாஸ்ட் நோட் அதுதான். அதோட ரெஃபரன்ஸை வந்து நம்ம இப்போ புதுசாக கடைசியாக இன்சர்ட் பண்ணுற நியூ நோடோட ப்ரீவியஸ்ல நம்ம ஆட் பண்ணிட்டோம். இவ்வளோதான். இந்த ஒரே ஒரு லைன் தான் வந்து நீங்கள் ஆட் பண்ண போறீங்க இன்சர்டட் லாஸ்ட்டுக்கு. சரி, இப்போ அடுத்த ஃபங்க்ஷன் போயிடலாமா? அடுத்து வந்து இன்சர்டட் இண்டெக்ஸ் இருக்குது. இதுவுமே வந்து சிமிலராக தான் இருக்க போகுது. அகைன் நான் ஒன்னொன்னாவே சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இண்டெக்ஸ் டேட்டா ரெண்டுத்தையும் நம்ம ஆர்குமெண்ட்டாக வாங்கிட்டோம். இண்டெக்ஸ் லெஸ் தேன் 0னா இன்வாலிட் இண்டெக்ஸ்னு சொல்லியாச்சு. இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஹெட்டை வந்து டெம்பில் ஒரு காப்பி எடுத்துட்டு அதுக்கு ப்ரீவியஸ் நோடு வரைக்கும் நம்ம டிராவர்ஸ் பண்ணுறோம். ஓகே, அதுதான் நம்மளோட இன்டென்ஷன். ஸோ இண்டெக்ஸ் -1 வரைக்கும் டெம்ப் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இங்கே இருக்கிற எக்ஸாம்பிளே பார்ப்போம். ப்ரீவியஸாக நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் தான். 32514னு இருக்குது. ஓகே, இண்டெக்ஸ் 2ல வேல்யூ 5 கொடுக்குறாங்க. அதாவது அப்போ 3214னு இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இண்டெக்ஸ் 2ல 5ங்கிற வேல்யூ இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ 32 அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணியிருக்கோம். அப்போ டெம்பில் வந்து 2 அப்படிங்கிற வேல்யூ இருக்க போகுது. ஸோ இப்போ இந்த கரண்ட்டாக இந்த நோட்ல இருக்கும், 2 அப்படிங்கிற நோட்ல இருக்கும். இதுக்கு அடுத்து வந்து இந்த 5னு வேல்யூ இருக்கிற நோட இன்சர்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் நியூ நோட் கிரியேட் பண்ணி இதில் வந்து 5ன்னு சொல்லிட்டு ஒரு நோடு வந்து நம்ம இங்கே கிரியேட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு சாம்பிளுக்காக எழுதுறேன். இங்கே 5ங்கிற நோட நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா இதோட நெக்ஸ்ட் வந்து டெம்போட நெக்ஸ்ட்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ 2ஓட நெக்ஸ்ட் என்னது, 2ஓட நெக்ஸ்ட் வந்து 1ன்னு இருக்குது. பிகாஸ் தட் இஸ் த ஓல்டு லிஸ்ட். ஸோ அந்த வேல்யூவை எடுத்து 2ஓட நெக்ஸ்டா வைக்காம புதுசா நம்ம கிரியேட் பண்ண நோடோட நெக்ஸ்டா மாத்துறோம். ஓகே, ஸோ புதுசா நம்ம கிரியேட் பண்ண நோடு என்ன, நியூ நோட் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டெம்ப் டாட் நெக்ஸ்ட்னு கொடுக்குறோம். தட் இஸ் ஆல் ஃபைன். அதுலலாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டியதை ஆட் பண்ணணும். ஓகே, அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, டெம்ப் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நியூ நோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 2க்கு அப்புறம் இந்த 5 வந்து வச்சுட்டாங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா 2க்கு அப்புறம் நம்ம 5 வச்சுட்டோம். ஸோ 5ஓட ப்ரீவியஸ்ல 2 அப்படின்னு சொல்லணும் இல்லையா? ஸோ அதை முதல்ல சொல்லலாம். அப்போ நியூ நோட் டாட் ப்ரெவ் இஸ் ஈக்குவல் டு டெம்ப் தான் வந்து இப்போ 2. ஸோ நியூ நோட் டாட் ப்ரீவியஸ் இஸ் ஈக்குவல் டு டெம்ப் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஓகே, இது ஒன்று. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், 2ஓட நெக்ஸ்ட்ல 5 வச்சாச்சு, 5ஓட நெக்ஸ்ட்லயும் 1 வச்சாச்சு. ஓகே, 5ஓட நெக்ஸ்ட்ல 1 வச்சது வந்து இது, அண்ட் 2ஓட நெக்ஸ்ட்ல 5 வச்சது வந்து இது. இப்போ 5ஓட ப்ரீவியஸ்ல நம்ம டெம்ப் வச்சுட்டோம். பட் இன்னும் ஒன்று பாக்கி இருக்கு. என்னன்னா 1 இருக்கு, 1ஓட ப்ரீவியஸ். ஓகே, 1ஓட ப்ரீவியஸ்ல நம்ம 5 வைக்கணும். பிகாஸ் நடுவில் இன்சர்ட் பண்றோம்ல. ஸோ 1ஓட ப்ரீவியஸ்ல நம்ம 5 வைக்கணும். 1ஓட ப்ரீவியஸ்ல 5 வைக்கணும்னா என்ன பண்ணலாம், 1 ஆக்சுவலா எங்க இருக்கு, டெம்ப் டாட் நெக்ஸ்ட். ஓகே, அப்போ டெம்ப் டாட் நெக்ஸ்டோட ப்ரீவியஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். டெம்ப் டாட் நெக்ஸ்ட் தான் வந்து 1. ஸோ டெம்ப் டாட் நெக்ஸ்ட் அப்படின்னா அது வந்து இந்த பர்டிகுலர் நோட இது பண்ணிடுச்சு. ஓகே, இதுக்கு முன்னாடி தான் நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஸோ டெம்ப் டாட் நெக்ஸ்ட் டாட் ப்ரெவ் இஸ் ஈக்குவல் டு நியூ நோட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கிறது இந்த 2 லைன் தான். ஓகே, இந்த லைன் என்ன பண்ணுதுன்னா, ஒன்று இந்த 5ஓட ப்ரீவியஸை 2 அப்படின்னு சொல்லி செட் பண்ணுது. இன்னொன்று இந்த 1ஓட ப்ரீவியஸில் நம்ம புதுசாக இன்சர்ட் பண்ணியிருக்கிற 5ங்கிற நோட வந்து செட் பண்ணுது. ஓகே, I'll try to add images in the website as well, and இங்கேயும் வந்து நான் சைடில் இமேஜ் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இது கூட கொஞ்சம் பெட்டராக புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்.
ஃபைன். இப்போ வந்து அடுத்து நம்ம டெலீட்க்கு போயிடலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டெலீட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டாவை இன்புட்டா வாங்கி அதை வச்சு டெலீட் பண்ணுது. ஸோ இட் மீன்ஸ் லைக் ஸ்டார்டிங்லேருந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்கிற நோடை மட்டும் டெலீட் பண்ணு அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ டெம்பில் வந்து ஹெட் எடுத்துக்கிட்டாங்க. டேட்டாவான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அப்படியே மூவ் பண்ணி கொண்டு வந்துட்டே வராங்க. சப்போஸ் இதில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன செக் பண்ணியிருக்காங்கன்னா, ஹெட் டாட் டேட்டா தான் வந்து டேட்டாவா, ஹெட் நோடு தான் வந்து அதுவா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படி இருந்துச்சுன்னா ஹெட் ஈக்குவல் டு ஹெட் டாட் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு அதோட முடிச்சிடலாம். பட் இப்போ அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒயில் லூப் வச்சுட்டு நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு இட்ரேட் பண்ணிட்டே வரோம். அதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் இன்வாலிட் இண்டெக்ஸ் அதுவும் ஓகே. இப்போ ஃபைனலாக இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எந்த நோடை டெலீட் பண்ணணுமோ அதுக்கு ப்ரீவியஸ் நோடோட நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு temp டாட் நெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கோம். ஓகே, இது எப்பயும் நம்ம கொடுக்குற விஷயம் தான். இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவா ஒன்னே ஒன்று மட்டும் சேஞ்ச் பண்ணணும். என்னன்னா, இந்த temp டாட் நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதோட ப்ரீவியஸ் இருக்கும்ல, அதோட ப்ரீவியஸ்ல temp டாட் நெக்ஸ்ட் இருக்கும். அதுக்கு பதிலாக டெம்பை மாற்றணும். ஓகே, அகைன் இதுக்கும் நான் இமேஜ் போடுறேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். ஸோ பேசிக்லி temp டாட் நெக்ஸ்ட் அதுதான் வந்து அந்த இப்போ நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும். ஸோ இப்போ 3, 2, 1, 5ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம 2 அப்படிங்கிற நோட்ல இருக்கோம். ஓகே, 2 தான் வந்து டெம்ப் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ temp டாட் நெக்ஸ்ட்னா என்ன அர்த்தம்? இதுல இருந்து 2 பக்கம் நெக்ஸ்ட் போகிறோம். அதாவது இந்த 5 அப்படிங்கிற நோடு வந்துடும். ஓகே, இப்போ நம்ம 2ல இருந்து 5க்கு கனெக்ஷன் கொடுத்துட்டோம். ஓகே, தட் இஸ் டன். இந்த temp டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு temp டாட் நெக்ஸ்ட்னா அதுதான் அர்த்தம். 2ல இருந்து 5க்கு கனெக்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, பட் இந்த 1 வந்து டெலீட் ஆகுது இல்லையா? 1 டெலீட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? இந்த 5ஓட ப்ரீவியஸ் ஆல்ரெடி 1ஆ இருந்ததை இப்போ நம்ம 2 அப்படின்னு சொல்லி மாற்றணும் இல்லையா? ஸோ அதை தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். இந்த 5ங்கிறத நம்ம temp டாட் நெக்ஸ்ட்னு சொல்கிறோம். அப்போ அதோட ப்ரீவியஸ் அப்போ டாட் நெக்ஸ்ட் டாட் ப்ரிவ் அப்படின்னு சொல்லி போடணும். இஸ் ஈக்குவல் டு இந்த 2 அப்படி தானே? ஏன்னா 1 போயிடுச்சுன்னா 2 தான் வந்து ப்ரீவியஸ்ல வரப்போகுது. அந்த 2 வந்து எதில் இருக்கு? அதுதான் வந்து டெம்ப். அவ்வளோதான். ஓகே, temp டாட் நெக்ஸ்ட் டாட் ப்ரிவ் கொஞ்சம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக தெரியலாம். பட் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, நான் வேணா அதை மட்டும் வேணா வரைஞ்சு காட்டவா? ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் நெசசரி. பட் அகெயின் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரிஞ்சா ஐ லைக் தட். ஸோ எப்பயும் பண்ணுற மாதிரி ஒரு சிங்கிள் லிங்க் லிஸ்ட் ஒரு டெலிட் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல temp டாட் நெக்ஸ்ட்னு இருக்கு இஸ் ஈக்குவல் டு temp டாட் நெக்ஸ்ட்னு சொல்றீங்க. இந்த மாதிரி வந்துடும். அப்போ என்ன ஆகுது? இது வந்து டோட்டலாக இப்போ எலிமினேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, அண்ட் இந்த இடத்துல வந்து 200க்கு பதிலாக 300ன்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. ஓகே, ஸோ இங்கே ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. ஆனாலும் இதில் இன்னொரு ஒரு சேஞ்ச் எக்ஸ்ட்ராவாக பண்ணணும். விச் இஸ் இப்போ இந்த நோடில் வந்து இங்கே 200ன்னு இருக்கு. பட் 200ங்கிற நோடு வந்து இப்போ டெலீட் ஆயிடுச்சு. அப்போ இங்கே என்ன இருக்கணும்னா இந்த 100 அப்படிங்கிற நோடு தான் வந்து இங்கே வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் இது எப்படி ரெஃபரன்ஸ் பண்ணுவீங்கன்னா, இப்போ இதுதான் வந்து டெம்ப்பு, இதான் நம்மளுக்கு டெம்ப்னு இருக்கு. ஸோ temp டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு temp டாட் நெக்ஸ்ட் நீங்க போட்டுட்டீங்க. அப்போ என்ன ஆச்சு? அந்த நடுவில் இருக்கிற நோடு வந்து அப்பவே போயிடுச்சு. அப்போ இந்த லாஸ்ட் நோடை நம்ம ரெப்ரசென்ட் பண்றது temp டாட் நெக்ஸ்ட்டை வச்சு தான். ஓகே, இதுதான் temp டாட் நெக்ஸ்ட். அப்போ இதோட ப்ரீவியஸ்ல நம்ம என்ன வைக்க போறோம்? டெம்ப் வைக்க போறோம். ஸோ temp டாட் நெக்ஸ்ட் டாட் ப்ரீவியஸ் இஸ் ஈக்குவல் டு temp அப்படின்னு சொல்லிட்டு வச்சா போதும். ஓகேவா? நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இட்ஸ் ஆக்சுவலி குவைட் சிம்பிள். நீங்கள் ஆல்ரெடி ஒன்று டெலீட் பண்ணிட்டீங்க. இப்போ இதில் ப்ரீவியஸ் கனெக்ஷனை மட்டும்தான் வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ temp டாட் நெக்ஸ்ட் டாட் ப்ரிவ் இஸ் ஈக்குவல் டு டெம்ப். அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து டெலீட் வித் வேல்யூ. இப்போ டெலீட் வித் இண்டெக்ஸ்லேயும் வந்து இதே மாதிரி ஒரு சிமிலரான சேஞ்ச் தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கிற லைனில் இதை வந்து நம்ம மாற்றிடலாம். ஸோ temp டாட் நெக்ஸ்ட் டாட் ப்ரிவ் இஸ் ஈக்குவல் டு டெம்ப் அப்படின்னு சொல்லி போட்டால் போதும். ஓகேவா? ஃபைன். வேற என்ன இருக்கு? சர்ச்லலாம் நம்ம எதுவும் மாற்ற வேணாம், அப்படியே வச்சுக்கலாம். அண்ட் இந்த ரிவர்ஸுங்கிறது இப்போ நம்மளுக்கு தேவையே இருக்காது. பிகாஸ் இந்த லிங்க் லிஸ்டால ரிவர்ஸ்ல தானா டிராவர்ஸ் பண்ண முடியும். இது ஒரு டபுள் லிங்க் லிஸ்ட்டுங்கிறதுனால நீங்கள் வேணும் அப்படின்னா டெய்ல்னு கூட இன்னொரு ஒரு வேல்யூ ஹெட் மாதிரி டெய்ல்னு ஒன்று வச்சுட்டு லாஸ்ட் நோட எப்பயுமே ட்ராக் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரிவர்ஸில் ரன் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஐ திங்க் எல்லா சேஞ்சும் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ இதை ரன் பண்ணி எல்லாம் ஓகேவா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம்.
ஃபைன். இப்ப என்ன வருது அப்டின்னா, 32514 வருது. அதுக்கப்புறம் 514153 எதுக்கு வருது? என்னலாம் பிரிண்ட் பண்ணியிருக்கேன்? ரிவர்ஸ்ன்னு ஒண்ணு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். பட் ரிவர்ஸ் நான் தூக்கிட்டேன்ல. இந்த ரிவர்ஸ் எதனால வேலை செய்யுது அப்டின்னா, நம்ம இன்னும் வந்து லிங்க் லிஸ்ட்டுக்கே வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம ஒர்க் ஆகுது. பிகாஸ் லிங்க் லிஸ்ட்ங்கிற கிளாஸும் சேம் டைரக்டரியில இருக்குது. ஸோ அதோட கிளாஸ் ஃபைல்ஸும் அவைலபிளா இருக்குங்கிறதுனால பிரச்சனை இல்லாம ஒர்க் அவுட் ஆகுது. பட் இத முதல்ல நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ லிங்க் லிஸ்ட்ல இருந்து இத வந்து நான் டபுள் லிங்க் லிஸ்ட்க்கு மாத்துறேன். டபுள் லிங்க் லிஸ்ட் அண்ட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் சம் எரர்ஸ் ஆஸ் வெல். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரிவர்ஸ் நம்ம தூக்கி விட்டுறலாம். அண்ட் ரன் பண்றேன். கொஞ்சம் நல் செக் எரர்ஸ் வந்து வரும். பிகாஸ் நம்ம ப்ரீவியஸ் வந்து இது பண்றோம். சிங்கிள் லிங்க் லிஸ்ட்ங்கிறப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா நன் செக் பண்ணியிருக்க மாட்டோம். பட் இப்போ வந்து வரும். யா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன எரர் வருது அப்டின்னா, கான்ட் அசைன் ஃபீல்ட் பிரிவ் பிகாஸ் திஸ் டாட் ஹெட் இஸ் நல் அப்படின்னு சொல்லுது. எங்கன்னா 19th லைன்ல. ஸோ 19th லைனுக்கு முதல்ல போமா? ஸோ 19th லைன் இங்க தான் இருக்கு. ஸோ பேசிக்கலி இங்க எதனால பிரச்சனை வருதுன்னா, ஹெட் டாட் ப்ரீவியஸ் இஸ் ஈக்குவல் டு நியூ நோட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்க ட்ரை பண்றோம். ஓகே. பட் இந்த லிங்க் லிஸ்ட் வந்து எம்ப்டியா இருந்துச்சு அப்படின்னா, இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகுறப்ப ஹெட்டும் வந்து நல் அப்படிங்கிற வேல்யூ தான் வந்து சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லோட ப்ரீவியஸை நம்ம ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணோம்னா இட் வில் த்ரோ அஸ் அன் எரர். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த நியூ நோட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமே நம்ம வந்து இந்த இடத்துல செக் பண்ணணும். ஓகே. இஃப் ஹெட் இஸ் ஈக்குவல் டு நல் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து டைரக்டா ஹெட் இஸ் ஈக்குவல் டு நியூ நோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு. ஓகே. இதுக்கப்புறம் ஐ வில் சே ரிட்டர்ன். ஸோ த ரெஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே. இது வந்து சிங்கிள் லிங்க் லிஸ்ட்ல வந்து நம்ம கொடுக்கணுங்கிற கட்டாயம் நம்மளுக்கு இல்லை. பிகாஸ் அப்படி பண்ணலைனாலும் நம்மளுக்கு அவுட்புட் சேமா தான் வரும் அப்படிங்கிறதுனால இந்த லைனை வந்து நான் இங்கே இக்னோர் பண்ணியிருந்தேன். பட் வெப்சைட்ல கொடுத்த கோட்ல வந்து நான் அதுலயுமே வந்து இன்க்ளூட் பண்ணி தான் செஞ்சிருப்பேன். பட் சிங்கிள் லிங்க் லிஸ்ட்ங்கிற பட்சத்தில் நீங்க இதை கொடுக்கலனாலுமே இந்த லைன் இருக்காது பாத்தீங்களா? ஸோ அதனால நோட் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஹெட்ங்கிறதுல நல்ல அசைன் ஆயிட்டு ஹெட் இஸ் ஈக்குவல் டு நியூ நோட்னு அசைன் ஆயிருக்கும். ஸோ இந்த ஒரு போர்ஷன் வந்து தேவையே கிடையாது நம்ம சிங்கிள் லிங்க் லிஸ்ட் பத்தி பண்றப்ப. பட் இந்த இடத்துல தேவைப்படுது. ஓகே. ஐ வில் ரன் அகைன். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஃபியூ மோர் நல் செக் எரர்ஸ் as well. ஆக்சுவலி வேற எதுவும் வரல. எதுவும் எரர் வராம இதாயிடுச்சு. பட் எரர் ஆக்சுவலி வரணும். ஏன்னா நம்ம டெலீட் பண்றப்ப வந்து ஒரு எரர் வரணும். ஓகே. பிகாஸ் ஐ ஹவ் ரன் திஸ் பிஃபோர் அண்ட் இதுக்கு முன்னாடி ரன் பண்றப்ப எரர் வந்துச்சு. இப்போ வரல அப்படின்னா பிகாஸ் டெலீட் எதுவும் நம்ம இங்க பண்ணலங்கிறது தான் பிரச்சனை. ஸோ நான் என்ன பண்றேன்னா இந்த ஒரு டிஸ்பிளே தூக்கிடுறேன். அதுக்கு பதிலாக வீல் சே டெலீட். ஸோ லிஸ்ட் டாட் டெலீட் ஆஃப் at this point we have 32514, right? So I'll say delete 2. ஓகே. லிஸ்ட் டாட் டெலீட் ஆஃப் 2 அப்படின்னு சொல்றேன். இப்போ ரன் பண்ணலாம். எரர் எதுவும் வரல. சரி. ஓகே. இப்போ வந்து டெலீட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். லிஸ்ட் டாட் டெலீட் இண்டெக்ஸ். ஓகே. இப்போ எரர் வரலன்னா எனக்கு எப்படி எரர் வர வைக்கணும்னு தெரியும். 354ன்னு தான் வருது. ஓகே. எரர் எப்போ வரும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த லாஸ்ட் எலிமெண்ட்டை டெலீட் பண்ண ட்ரை பண்றோம் அப்படின்னா எரர் வரும். அல்லது இந்த லிஸ்ட்ல இல்லாத ஒரு இண்டெக்ஸை நீங்க கொடுத்தீங்கன்னா அதையும் வந்து நான் ஹேண்டில் பண்ணல. அதாவது இந்த இண்டெக்ஸ்ல வந்து லெஸ் தென் 0 மட்டும் தான் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கோமே தவிர அந்த லென்த் ஆஃப் த லிங்க் லிஸ்ட்டை விட பெரிய ஒரு நம்பர் கொடுத்து இண்டெக்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை வந்து ஹேண்டில் பண்ணல. ஸோ அதை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் ஆக்சுவலி. ஸோ நான் முதல்ல அந்த எரர் வர வச்சுக்கவா, இதை ரெண்டுத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். லிஸ்டோட சைஸ் குட்டியா இருந்தா எரர் வரணும்ல, பார்ப்போம். யா. ஓகே. எரர் வந்துச்சு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 86th லைன்ல எரர் வந்திருக்கு. என்ன அப்படின்னா ரீட் ஃபீல்ட் நெக்ஸ்ட் பிகாஸ் லோக்கல் 2.next இஸ் நல். ஓகே. நான் முதல்ல 86 லைன் போறேன். அப்பதான் எனக்கு என்னன்னு புரியும். சரி. ஓகே. எதனாலன்னு சொல்லி புரிஞ்சிச்சு. இப்போ வந்து இங்க temp.next is equal to temp.next.nextன்னு வச்சுட்டோம். பட் இந்த temp.next.next வந்து நல்லா இருக்க சான்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்படி இருக்கிற பட்சத்துல இதை நம்ம இங்க அசைன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா temp.next வந்து நல்லா இருக்கும். ஓகே. ஸோ temp.next நல்லா இருக்குது அப்படின்னா, ஸோ பேசிக்லி நீங்க வந்து லாஸ்ட் எலிமெண்ட்டை டெலீட் பண்ணியிருக்கீங்க. லாஸ்ட் எலிமெண்ட்டை டெலீட் பண்றப்ப என்ன ஆகும், temp.nextல வந்து நல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ நல்னு வந்துருச்சுன்னா temp.next.priv வந்து பாசிபிளே கிடையாது இல்லையா? ஸோ லாஸ்ட் எலிமெண்ட்டை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அப்போ வந்து
அதுக்கப்புறம் இருக்கிற எலிமெண்ட்டுக்கு வந்து இந்த ப்ரீவியஸ் வந்து வைக்க முடியாது. பிகாஸ் தேர் இஸ் நோ எலிமெண்ட் தேர். ஸோ அது பாசிபிளே கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு இஃப் கண்டிஷன் ஆட் பண்ணுறேன். இஃப் டெம்ப் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துலயே நீ ரிட்டர்ன் பண்ணிடு, வேற எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். ஓகே, திஸ் ஷுட் ஃபிக்ஸ் திஸ் எரர். பட் இன்னொரு எரர் வரும். யா, இது ஸ்டில் 86ல தான் இருக்கா? 86னா இந்த லைன் தானே? இந்த லைன்லயே ஓகே, 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 ஓகே. ஆ ஓகே, ஓகே, ஓகே. ஐ கெட் திஸ் நவ். எதனால அப்படின்னா temp.next.nextே இல்ல அந்த இடத்துல. பிகாஸ் we are at the last node right now and we are trying to delete the last node. ஸோ temp.next.nextே வந்து இருக்காது. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து நீங்க ஆர் கண்டிஷன் கூட போட்டுக்கலாம். இஃப் temp.next is equal to null or temp is equal to null. இந்த ரெண்டு இதா இருந்தாலும் அங்கேயே வந்து நம்ம முடிச்சுக்கலாம். ஃபர்தரா எதுவும் நம்ம டெலீட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, ஏன்னா டெலீட் இண்டெக்ஸ் தானே இப்போ நம்ம பண்றோம். யா, ஓகே, ஃபைன். 3 2 null அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே, அண்ட் இது வந்து இதே மாதிரி இந்த டெலீட்டுக்கும் வந்து நீங்கள் கடைசி எலமெண்ட்டை டெலீட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா அப்பவும் வந்து இந்த பிரச்சனை வரும். ஸோ நான் அதையும் வந்து வச்சு காட்டுறேன். ஸோ லிஸ்ட் டாட் டெலீட் ஆஃப் இப்போ வந்து கடைசி எலமெண்ட்டாக 1 இருக்கும்னு நினைக்கிறேன். வில் ட்ரை டு டெலீட் திஸ். யா, எரர் வந்துச்சா? லைன் நம்பர் 70 அதே எரர், இங்கே வந்து அதே எரரு. நீங்கள் இதே இஃப் கண்டிஷன் அங்கேயும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு. இங்கே ஒரு இஃப் கண்டிஷன் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இதே இஃப் கண்டிஷனை நான் வந்து இங்கேயும் ஆட் பண்ணிடுறேன், இந்த நார்மல் டெலீட்டுக்கு முன்னாடி. ஓகே, ஓகே. ஸ்டில் எரர் வருது. எதனால் எரர் வருது? 73 இதுதானே? 73ல ஏன் எரர் வருது? temp டாட் நெக்ஸ்ட் டாட் ப்ரிவ் temp டாட் நெக்ஸ்ட் டாட் ப்ரிவா? ஓகே, 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 ஓகே. எனக்கு புரிஞ்சிச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வந்து இந்த 2 கண்டிஷனும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ temp டாட் நெக்ஸ்ட் வந்து நல்லா இல்லை, டெம்பும் நல்லா இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா temp is equal to temp டாட் நெக்ஸ்ட் is equal to temp டாட் நெக்ஸ்ட் டாட் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டோம். பட் இங்க என்ன செக் பண்ண போறோம் அப்படின்னா temp டாட் நெக்ஸ்ட் சப்போஸ் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல என்ன ஆயிரும், அதை நம்ம temp டாட் நெக்ஸ்ட்ல அசைன் பண்ணிட்டோம். ஸோ அதை வந்து இந்த இடத்துல நம்ம திரும்ப செக் பண்ணணும். அப்போ நீங்க என்ன பண்ணணும், ஆக்சுவலி இதை வந்து டு சால்வ் திஸ் சிம்பிளி நீங்க இதை அந்த இடத்துல போடாம இந்த இடத்துல போட்டாலே முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். யா, அவ்வளோதான். ஸோ பேசிக்லி எதுக்காக நான் இதை இங்கே போட்டிருக்கேன் அப்படின்னா ஐ எக்ஸ்பிளைன் திஸ் அகேன். temp டாட் நெக்ஸ்ட் அதாவது அடுத்த எலிமெண்ட்டோட அடுத்த எலிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அதை வந்து temp டாட் நெக்ஸ்ட்டுக்கு அசைன் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணீங்கன்னா, இந்த ஒரு லைனுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணீங்கன்னா அப்போ temp டாட் நெக்ஸ்டோட வேல்யூ வேற. அந்த லைனுக்கு அப்புறம் நீங்கள் செக் பண்ணீங்கன்னா temp டாட் நெக்ஸ்டோட வேல்யூ வேற. நம்ம அதுக்கப்புறம் இருக்கிற வேல்யூ வச்சு தான் அதில் ப்ரீவியஸ் வந்து நம்ம அசைன் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து எரர் இல்லாமல் ரன் ஆகுது அண்ட் நல் செக்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஐ வில் கிவ் யூ த ரைட் கோட் வித் ஆல் த ப்ராப்பர் நல் செக்ஸ் இந்த வெப்சைட். ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஒன் மோர் திங், இது குழம்புதுன்னு நினைக்காதீங்க. வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், நம்ம இந்த மாதிரி ப்ரீவியஸ் அசைன் பண்ணுறப்ப டாட் நெக்ஸ்ட் அல்லது டாட் ப்ரிவ்னு சொல்லி செக் பண்ணுறப்ப அந்த பாயிண்டர் வந்து நல்லா இருக்குதா அப்படிங்கிறத வி ஹேவ் டு மேக் ஷுர். பாயிண்டரில் எப்பயுமே இந்த நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் வந்து பிரச்சனை வரும். ஸோ அதனால இந்த மாதிரி செக் பண்ணுறப்ப மேக் ஷுர் அந்த பாயிண்டர் வந்து நல்லா இருக்குதா, இல்லைன்னா மட்டுமே இந்த பண்ணுற மாதிரி வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எரர் வந்து வர்றது நார்மல் தான், இட் இஸ் எக்ஸ்பெக்டட். அதுவும் லிங்க் லிஸ்ட் மாதிரியான ஒரு பெரிய ப்ரோக்ராமில் யூ ஆர் பவுண்ட் டு ஹேவ் தீஸ் எரர்ஸ். பட் நம்ம லேபில் பண்ணுறப்ப அகைன் ரன் பண்ணி வேறு டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அண்ட் சப்போஸ் இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன். ஸோ எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் பாலினாமியல்ஸை எப்படி லிங்க் லிஸ்ட்டில் ரெப்ரசென்ட் பண்ணணும், இது ரெண்டுமே வந்து லிங்க் லிஸ்ட்டுக்காக நம்ம பார்க்கணும். காலேஜ் கரிக்குலமில் இருக்க எதையும் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அதுக்காக தான். ஓகே, ஸோ அது பார்த்துட்டு வில் மூவ் ஓவர் டு ஸ்டாக்ஸ் அண்ட் கியூஸ். ஓகே, ஸோ இன்னும் 2 வீடியோ இருக்குது லிங்க் லிஸ்ட்டுக்கு. சரி, அடுத்த பார்க்கலாம். டாடா.